சிம்ம ராசிக்கு சித்திரை மாதத்துடைய பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதை தொட்டாலுமே ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் என்னெல்லாம் தான தர்மங்கள் பண்ணீங்க, புண்ணியம் பண்ணீங்களோ அந்த புண்ணியத்தையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தந்தை மூலமாகவும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நல்ல விஷயமுமே நடக்கும். அவங்களே ஒரு வழிகாட்டுவாங்க, இதை நீ செய்ய, இதை பண்ணு, அதன் மூலமாக உனக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் நல்ல ஒரு புகழ் அடையிறதுக்கு உண்டான எல்லா விதமான வேலைகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பிரயாணங்கள், இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஆதரவு, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். கொடுத்த பணம் வராது, நம்மக்கிட்ட நம்ம வாங்கின பணத்துக்கு கேட்டு வருவாங்க. அப்போ கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இந்த சிம்மராசிக்காரங்க இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகாமல் கொஞ்சம் நம்ம அதை பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். தேவையில்லாத நம்ம இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு போகும்போது அவமானங்கள், கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டம சனியாகவும் இருக்குது, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதனால் வந்து கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க மூலிமா ஒரு வருத்தம் நமக்கு வரும், ஒரு அவமானம், ஒரு கெட்ட பேர் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய அப்பா எந்த தெய்வத்தை இஷ்டமாக கும்பிட்டாரோ அந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் வராது. சரிங்களா?